பிரைஸ் தி லார்ட். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் எந்த வழியிலே சரியான வாழ்க்கை வாழ்கிறோம் என்று நாம் ஒவ்வொரு நிமிடமும் சிந்தித்து செயல்படுகிறோமா? இந்த உலக வாழ்க்கையிலே அநேக காரியங்களை குறித்து நம்முடைய வாழ்க்கை எந்த நிலையிலே போகிறது என்று நாம் சிந்திக்கிற நேரம் கூட நமக்கு பற்றாக்குறையாக இருக்கிறது. நமக்கு உண்டான ஒரு பாதுகாப்பான ஒரு வேலி போட்டுக்கொள்வது என்றால், அந்த பாதுகாப்பான வாழ்க்கைக்கு, நல்ல வாழ்க்கைக்கு பாதுகாப்பான வேலி எது என்றால், முதலில் நம்முடைய ஒழுக்கங்களுக்காகவும் நம்முடைய நல்ல ஒரு நடத்தைகளுக்காகவும் நாமே நமக்கு போட்டுக்கொள்கிற வேலி எதுவென்றால், ஒரு பயமுள்ள பக்தி உள்ள பழக்க வழக்கங்கள் தான். நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் என்ற ஒரு பக்தி இருந்தால்தான் அந்த மனிதன் தன்னையே மாற்றிக்கொண்டு சிறப்பான வாழ்க்கை வாழ இந்த பூமியிலே முடியும். ஏனென்றால் உலகம் போற போக்கிலே நாமளும் மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்று அவர்களை நாம் சிந்தித்து அவர்களுடைய பாணியிலே நாம் வாழ வேணும் என்று நினைக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையிலே அந்த வெற்றியுள்ள இடத்தை பிடிக்காமல் இலையிலேயே நாம் விழுந்து விடுகிறோம். இதை பற்றி யாரும் நாம் சிந்திக்கிறது கிடையாது. ஆகவே ஒரு மனிதனுக்கு வாழும் பொழுது ஒரு பய பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தால்தான் அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதற்காக ஒரு ஆதாரமாக சில வேதாகமத்தின் வசனங்கள் மூலமாக உங்களுக்கு 1 கொரிந்தியர் 9:24 சொல்லப்பட்டிருக்கிறது. பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பந்தயம் என்ற சாலையிலே எல்லோரும் ஓடுவார்கள் என்றாலும், ஆனால் அதில் வெற்றி சிறந்து வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதன் ஒரே மனிதனாகத்தான் இருக்க முடியும் என்று ஒரு பந்தயத்திலே போட்டி வைத்து ஓடுகிறார்கள் என்றால் அதில் வெற்றி பெறக்கூடிய மனிதன் ஒரே மனிதனாகத்தான் இருக்க முடியும். 100 பேர் ஓடினால் 100 பேரும் செய்தார்கள் என்று சரித்திரம் கிடையாது. ஆனால் 100 பேர் ஓடினாலும் அதில் ஒருவர் தான் வெற்றி பெற்றார் என்று நிர்ணயமாக இருக்கிறது. இதை போல நாம் அநேகர் கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் பற்றுதலிலே, இந்த உலகத்திலே பற்றுதலிலே எல்லோரும் கிறிஸ்துவை பற்றி கொண்டு கிறிஸ்துவின் பின்னணியிலே இருந்து வாழ்ந்து மரிக்கிறார்கள். கிறிஸ்துவை நாங்கள் பற்றி கொண்டுதான் வாழ்கிறோம் என்று எல்லோரும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனாலும் கிறிஸ்துவை உண்மையாக பற்றி கொண்டு அந்த வழியிலே நடந்து அந்த லக்கை அடையும் போதுதான் உண்மையான வெற்றி வாழ்க்கை அங்கே இருக்கிறது. நமக்குள்ளே உள்ளுணர்விலே ஜெயிக்க வேணும் என்ற அந்த கடுமையான ஒரு வைராக்கியமான எண்ணத்தோடு ஓடுகிறவர்கள் தான் அங்கே ஜெயிக்க முடியும். அதை போல கிறிஸ்துவை பற்றும் பற்றுதலில் அறிவிலே நாம் வைராக்கியத்தோடு இருந்து அவருடைய வழியில் நடக்கும் பொழுதுதான் நமக்கு வெற்றி வாழ்க்கை உண்டாகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தை உற்று பார்ப்பதை விட இந்த உலகத்தை உண்டாக்கிய கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருந்து அவரை நோக்கி பார்த்து அவர் சொன்ன வழியிலே நாம் நடக்கும் பொழுது நமக்கு வெற்றியான வாழ்க்கை காத்திருக்கிறது. சாதாரணமாக ஒரு சாலையிலே போக வேண்டும் என்றால் அதற்கும் விதிமுறைகள் இருக்கிறது. போகும்போது இடதுபுறத்தில் போக வேண்டும், வரும்போது வலதுபுறத்தில் வர வேண்டும், இப்படியெல்லாம் ஒரு நிர்ணயம் இருக்கிறது, அரசு நிர்ணயித்திருக்கிறது. அதே போல பரலோக கவர்மெண்ட் வேதாகமத்தில் இப்படித்தான் வாழ வேணும் என்று ஒரு நிர்ணயம் இருக்கிறது. இந்த வழியிலே நாம் வாழும்போது சரியாக வாழ்ந்தோமானால் அதற்கு உண்டான வெற்றியை நமக்கு வந்துவிடும். அதை நாம் மாறாக நாம் வாழும் பொழுது அங்கே தோல்வியாக முடிந்து விடுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் நம்மை பற்றி நாம் சிந்தித்து செயல்பட்டு வாழும் பொழுது நமக்கு வெற்றி வாழ்க்கை காத்திருக்கிறது. கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருந்து அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது, அதனால் ஒழுக்கமான வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த வார்த்தை ஒழுக்கமுள்ள வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளே ஒரு ஒழுக்கம் வருகிறது. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக மாறுகிறது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை பற்றும் பற்றுதலிலே நாம் சரியாக நடந்து அந்த வேத வாக்கியங்களை நாம் அதை அறிந்து அதை படித்து அதற்குள்ளே நாம் தியானித்து அதன் வழியிலே நாம் சரியாக நடக்கும் பொழுது நமக்கு வெற்றி வாழ்க்கை காத்திருக்கிறது. இந்த வேத வாக்கியங்களை குறித்து
சொல்லும் பொழுது சிலருக்கு அநேக கசப்பாகவும் இருக்கும். ஏனென்றால் வேதத்திலே நிறைய கட்டுப்பாடுகள் நிறைந்திருக்கிறது. பாவத்தை விட்டு விலகி வாழ வேணும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நமக்கு பாவ வாழ்க்கையும் வேண்டும், பரிசுத்த வாழ்க்கையும் வேணும் என்று எண்ணி நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இரண்டும் இருந்தால் ஒரு மனிதனுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடையாது, முழுமையான இரட்சிப்பு கிடையாது. இரட்சிப்பு என்கிறார்களே, இந்த இரட்சிப்பு என்ன என்று சில பேர் உள்ளத்திலே தோன்றலாம். இரட்சிப்பு அப்படி என்பது ஒருவருடைய பாதுகாப்புக்குள் இருப்பதுதான் இரட்சிப்பு. ஆண்டவரை பற்றி கொண்டு அவர் வழியிலே நாம் நடந்து அவரோடு ஐக்கியப்பட்டு வாழும் பொழுது நமக்கு சகல நேரங்களிலும் பாதுகாத்து நம்மை வழி நடத்தி செல்கிறார் என்பதைத்தான் அதை இரட்சிப்பு என்கிறோம். நீங்க இரட்சிப்புக்குள்ள வந்துட்டீங்களான்னு சில பேர் கேட்பாங்க. இரட்சிப்புக்குள்ள வந்துட்டீங்களான்னா அவங்க என்ன அர்த்தத்தை சொல்றாங்களோ தெரியாது. ஆனால் இரட்சிப்புக்குள்ள வந்துட்டீங்களான்னா ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள் வந்து விட்டீர்களா என்று அர்த்தம். அதுதான் இரட்சிப்பு. இயேசுவின் சுவிசேஷத்தை ஒவ்வொருவரும் சொல்லுகிறார்கள். அந்த சுவிசேஷத்திலே என்ன இருக்கிறது என்று நாம் ஆழமாக எண்ணி நாம் அதை வாசித்து அதுக்குள்ளே நேசித்து நாம் அதை உணரும் பொழுதுதான் நமக்கு உண்டான எல்லா வெற்றியும் அங்கே காத்திருக்கிறது. சாதாரணமாக ஒரு மனிதன் ஒரு படிப்பிலேயும் சரி, அந்த படிப்புக்கு உண்டான தகுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த படிப்பு படித்தால் தான் நிறைய சாதாரணமாக அந்த உலக பிரகாரமான ஒரு நல்ல ஒரு அந்தஸ்திலே நாம் நிலை நிற்க முடியும். படிப்பு என்பது அநேக அனுபவங்களை உண்டு பண்ணும், அநேக நம்முடைய நடைமுறைகளை ஒழுங்குபடுத்தும், அநேக அறியாத காரியங்களை அதை வெளிப்பாடாக நமக்கு தெரியும். அதுதான் படிப்பு. அந்த படிப்பை போலதான் வேதத்தையும் எடுத்து வேதத்துக்குள்ளே நாம் வாசித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய விடுதலையான வெற்றி வாழ்க்கை காத்திருக்கிறது. ஆகவே இயேசுவின் சுவிசேஷத்தை குறித்து யாரும் வெட்கப்படாமல் அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வழியிலே நடக்க விரும்பும் பொழுது நாம் பாதுகாக்கப்படுகிறோம், நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. எந்த ஒரு கடனும் இல்லாமல் வெற்றி வாழ்க்கையாக இருக்கிறது. நிறைய பேர் அநேக பணங்களை நிறைய பிஸ்னஸ் மூலமாக சம்பாதித்து சேர்ப்பார்கள். ஆனால் அந்த பணம் ஒரு பணம் கூட கையில் நிற்காது. ஏதோ ஒரு வழியிலே வந்து சேரும், ஏதோ ஒரு வழியில் போய்விடும். அப்பொழுது நான் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் நிற்கவில்லை. அந்த கடவுளை நான் கும்பிட்டேன், இந்த கடவுளை கும்பிட்டேன், எந்த கடவுளும் கை கொடுக்கவில்லை என்று குறை சொல்கிறோம். நமக்கு இருக்கிறது ஒரே அம்மா அல்லது ஒரே அப்பா தான் இருக்க முடியும். பல அப்பா பல அம்மா இருக்க முடியாது. ஆகையினாலே நமக்கு உண்டாக்கிய கடவுள் ஒரே கடவுளாகத்தான் இருக்க முடியும். அவர் வழியிலே நாம் நடந்து சரியாக நடக்கும் பொழுது நமக்கு உண்டான ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டான பலனும் அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இதை சிந்தித்து நாம் பார்ப்போம், அவர் வழியிலே நடக்க முயற்சி எடுப்போம், வெற்றி வாழ்க்கை வாழ்வோம். பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லோரும் அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும். அப்படி ஓடும்பொழுது பெற்றுக்கொண்டவர்களாய் நிலை நிற்கும் பொழுது நமக்கு சகலவித ஆசீர்வாதத்தினாலே நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக அமையும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம் அனைவரையும் வழி நடத்துவாராக. ஆமீன்.